بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நம்முடைய இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை தந்து அதிகம் அமல் செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்து அதனுடைய இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் எட்டிய நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யாருக்காக, எதற்காக இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைகளை அனுபவித்து, மன உளைச்சல்களுக்கு ஆளாகி, சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் பொறுமை காத்து அதிகம் இபாதத்துகளை செய்து இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற இந்த நற்கர்மங்கள் எல்லாம் யாருக்காக வேண்டி என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த அல்லாஹுவை
மறுமை நாளில் இறை விசுவாசிகள் பார்க்க முடியுமா? அந்த அல்லாஹுவை இறை விசுவாசிகள் பார்க்கின்ற வகையில் அவனுக்கென்று ஏதாவது பிரத்யேகமான உருவங்கள் உண்டுமா? அல்லாஹ்வினுடைய முக அமைப்பு முறை எந்த அளவுக்கு அழகானது? அல்லாஹ்வினுடைய ரசூல் மேராஜுடைய பயணத்தின் பொழுது அந்த அல்லாஹுவை பார்த்திருக்கிறார்களா? சொர்க்கத்தில் இறை விசுவாசிகள் அல்லாஹுவை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க உள்ளோம். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஐம்பெரும் கடமை உங்களுக்கு தெரியும். அதனுடைய முதல் கடமையே அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் முதலாவது கடமை, அல்லாஹுவை பற்றியுள்ள காரியம். ஈமானுடைய 6 கடமைகளில் முதன்மையானது அல்லாஹுவை நம்புவது. கபரிலே வைத்து கேட்கப்படுகிற முதல் கேள்வி, உங்களுடைய ரப்பு யார்? அப்ப நாம் ஒவ்வொருவரும் யாருக்காக வேண்டி வணக்க வழிபாடு செலுத்துகிறோமோ, யாரை அஞ்சி இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோமோ, யாருடைய பாதுகாப்பு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவை என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனைகளை செய்கிறோமோ, யாருடைய நேசத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நம்முடைய இபாதத்துகளை அழகாக ஆக்கி இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்கிறோமோ, அந்த அல்லாஹுவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருத்தல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சம். ஒரு முஸ்லிம் என்றால் அவர் அல்லாஹுவை கண்டிப்பாக அறிந்திருத்தல் வேண்டும். அல்லாஹுவை அறிந்தால் தானே அவனை பற்றியுள்ள ஒரு அச்சம் வரும். அல்லாஹுவை அறிந்தால்தான் அவனை பற்றியுள்ள ஒரு பாசம், நேசம் நமக்கு வரும். அப்பொழுதுதான் இபாதத்துகளில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நாம் கேட்கிற வார்த்தை தான் அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தை. பாங்கோசையின் மூலம் கேட்கிற வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தை. இது மட்டும் அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்கு போதுமான நம்பிக்கையா என்றால் அது போதாது. அல்லாஹுவை குறித்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அது குறித்து சொல்லப்படுகின்ற உரைகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ரப்பு என்பவன் யார்? அல்லாஹ் என்பவன் யார்? 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறான். ஆனால் அவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நீங்கள் படியுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை தவிர நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது வணக்கத்திற்கு தகுதியானவர்கள். அப்ப அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நீங்கள் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். 49வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அல்லாஹுவை நீங்கள் எப்படி படிக்க வேண்டுமானால், எப்படி படிக்க வேண்டும் என்றால், இன்னமல் முஃமினூனல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு, நீங்கள் அந்த அல்லாஹுவை நம்ப வேண்டும், தூதரையும் நம்ப வேண்டும், ஒரு சிறிது கூட சந்தேகம் இல்லாமல் நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் இறை விசுவாசிகளுடைய, வெற்றியாளர்களுடைய, அல்லாஹ்வினுடைய நேசர்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிறிது கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அல்லாஹுவை குறித்தோ அல்லாஹ்வினுடைய ரசூலை குறித்தோ உங்களுக்கு சிறிது கூட சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 165வது வசனத்தில் இறை விசுவாசிகள் யார் என்றால், அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ்,
இறை விசுவாசிகள் யார் என்றால் அதிகம் அதிகம் அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்வதற்கு முன்னதாக அல்லது எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம். என்றைக்கு இஸ்லாத்தை ஒரு மனிதன் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டானோ அவன் முதலில் சொல்லுகிற களிமா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப அந்த அல்லாஹ் என்பவன் யார்? அந்த அல்லாஹ் என்பவனுடைய லட்சணங்கள் என்ன? அந்த அல்லாஹுவை இந்த உலகத்தில் யாராவது பார்த்திருக்கிறார்களா? எப்படிப்பட்ட நபிமார்களானாலும், இப்ராஹிம் நபி சிறந்த நபி, மூசா நபி அல்லாஹ்வோடு உலகத்திலேயே வைத்து அல்லாஹ்வோடு பேசிய ஒரு நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தும் மறுமைக்கு சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லை உண்டு. வானவர்கள் அதற்கு மேல் செல்லக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களானாலும், அதுவரை சென்ற இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களானாலும் அல்லாஹுவை பார்த்ததுண்டா என்றால் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் வைத்து இந்த கண் கொண்டு அல்லாஹுவை நாம் யாரும் பார்க்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படைங்க. இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் என்கிற ஒரு சக்தி உண்டு, ஆனால் அவனுக்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் என்கிற ஒரு சக்தி உண்டு, ஆகவேதான் இந்த உலகத்தில் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது. எப்படி மின்சாரம் இருக்க போய் இந்த குழல் விளக்கு எரிகிறதோ, குழல் விளக்கு எரிகிற காரணத்தினால் மின்சாரத்தை கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் காற்றை சுவாசிக்கின்ற காற்று இருக்கிற காரணத்தினால் தான் உலகத்தில் மக்கள் உயிர் வாழ்கிறார்கள். உயிர் வாழ்கிற காரணத்தினால் காற்று உண்டு என்று நம்பலாமே தவிர, அந்த காற்றுக்கு எப்படி உருவம் இல்லையோ, மின்சாரத்திற்கு எப்படி உருவம் இல்லையோ, உண்டு ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு பூஜ்ஜியம் போல, அது ஒரு சூனியம் போல என்கிற நம்பிக்கை தான் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக அல்லாஹுவை பற்றி இருக்கின்றது. காரணம், அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு சில வசனங்களை மேலோட்டமாக அவர்கள் பார்த்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு உருவமில்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். உருவமற்ற இறைவன் என்றெல்லாம் இஸ்லாமிய பாடல்களை கேட்டு வளர்ந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு உருவமில்லை என்கிற முடிவுக்கு சென்று விட்டார்கள். இனி அல்லாஹுவை குறித்து அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள முஸ்லிம்கள் கூட அல்லாஹ் எங்கே என்று கேட்டால், அல்லாஹு தாலா வானத்திலும் இருப்பான், பூமியிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எக்கு திசைகளிலும் அல்லாஹ் இருப்பான் என்கிற ஒரு அத்வைத்த கோட்பாடோடு தான் அல்லாஹுவை பெரும்பான்மையான மக்கள் நம்பி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் இருக்கிறான் என்றால் அவன் எங்கே இருக்கிறான் என்று அல்லாஹ் ஏதாவது சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா என்றால், அல்லாஹுவை குறித்து அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக மிக தெளிவாக அந்த ரப்புல் ஆலமை குறித்து அவனுடைய வேதத்திலும் தூதருடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் மிக தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் என்பவன் சூனியத்தை போல பூஜ்ஜியமாக இருந்து கொண்டு பூமியை ஆட்சி செய்கிறான் என்றெல்லாம் பாடல் வரிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் யார், எனக்கு உருவம் உண்டுமா? கைகள், கால்கள், கண்கள், காது, அழகான முகம், மறுமையில் இறை விசுவாசிகள் என்னை பார்ப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னால் நம்புவது நம்முடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை குறித்து நமக்கு சொல்லி தந்தால் ஏற்றுக்கொள்வது, விசுவாசிப்பது நம்முடைய முஸ்லிம்களாகிய நம்முடைய கடமை. அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒருவன் உண்டு, அவனுக்கு உருவம் உண்டு, அவனுக்கென்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் வருவான். இறை விசுவாசிகள் அவனை பார்ப்பார்கள். பார்க்கிற பொழுது இறை விசுவாசிகளுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக அமையும் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தராமல் இல்லை. இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சம் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, ஆனால் நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் தீர்ப்பு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அந்த உருவம் இப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதா என்றெல்லாம் கற்பனை செய்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. காரணம், அவனை போல ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு ஒப்பிட்டு சொல்வதற்கு,
அவனுக்கு ஊமையாக சொல்லுவதற்கு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உங்களுக்கு இந்த உலகத்தில் யானை, குதிரை, சிங்கம், புலி, கரடி இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு உருவம் உங்களுடைய தலைக்கு மேல் வருகிறது. யானை என்றால் இப்படி இருக்கும், புலி என்றால் இப்படி இருக்கும், சிங்கம் என்றால் இப்படி இருக்கும், ஆடு, குதிரை, இப்படி பல்வேறு மிருகங்களை, உயிரினங்களை நீங்கள் பார்க்கிற காரணத்தினால் அது குறித்து சொல்லும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் ஒரு உருவம் வருகிறது. காரணம், பார்த்திருக்கிறீர்கள். இதே போன்று அல்லாஹுவை குறித்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு உருவம் கற்பனைக்கு வரலாமா என்றால் இப்படி இப்படி என்கிற ஒரு ஒப்பு ஓமையோடு உள்ள ஒரு உருவம் உங்களுடைய கற்பனைக்கு வரவே கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. இப்படி நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும். என்னுடைய ரப் மறுமையில் இறை விசுவாசிகளுக்கு காட்சி தருவான். என்னுடைய ரப்புக்கு உருவம் உண்டு. என்னுடைய ரப்புக்கென்று அரிசி என்கிற ஒரு இருப்பிடம் உண்டு. என்னுடைய ரப்பு மறுமை நாளில் வானவர்கள் சஃப்பாக அணி அணியாக நிற்கும் பொழுது என்னுடைய ரப்பு வருவான். என்னுடைய ரப்பு இறை விசுவாசிகளுக்கு சிரித்த நிலையில் காட்சி அளிப்பான். என்னுடைய இறை விசுவாசிகள் சொர்க்கத்தை எல்லாம் மறந்து அல்லாஹ்வுடைய அந்த தரிசனத்தை, அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்து மெய்மறந்து நிற்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹுவை நம்ப வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய உருவத்தை நாமாக கற்பனை செய்தல் கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பே தவிர இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வந்துவிடக்கூடாது. இறைவனுக்கு உருவம் இப்படி அப்படி என்றெல்லாம் இறைவனுக்கு நாம் உருவம் கற்பிப்பதாக இருந்தால் யாராவது அதை பார்த்திருக்க வேண்டுமா இல்லையா அவனை? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தின் 103வது வசனம், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். நீங்கள் அவனை பார்க்க முடியாது, அவன்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவனை யாரும் பார்த்தது கிடையாது, அவன்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். 6வது அத்தியாயத்தின் 3வது வசனம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்கிற அத்தியாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகரான ஒன்று எங்குமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 42வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவனை போன்று ஒன்றுமே கிடையாது. அவனை போன்று ஒன்றும் கிடையாது. அவன் உண்டு, அவனை போன்று ஒன்றுமே கிடையாது என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இனி அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்படிப்பட்ட இந்த ரப்புல் ஆலமீன் எங்கே இருக்கிறான்? தூணிலும் துரும்பிலும் எல்லா திசைகளிலும் எக்கு திசைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கையா, மூமின்களுடைய நம்பிக்கையா? அல்லது அந்த இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை விசுவாசித்து அவனை குறித்து நம்புவது மூமின்களுடைய நம்பிக்கையா என்றால், அவன் சொல்லுகிறான் நான் எங்கே இருக்கிறேன் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான் நான் எங்கே இருக்கிறேன். 10வது அத்தியாயத்தினுடைய 32வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்லி. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்லி. வானத்தில் இருந்து கொண்டு பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் ஆட்சி செய்கிறவன் அவன். வானத்தில் இருந்து கொண்டு பூமியில் இருக்கின்ற அனைத்தையும் ஆட்சி செய்கிறவன் அவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் இல்லை, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமா முஃமின்களா என்று யாரையாவது சோதிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண்மணி ஒரு நபித்தோழரிடத்தில் ஆடு மேய்க்கிற பணி செய்து கொண்டிருந்தால் கொஞ்சம் அசட்டையின் காரணமாக ஆடு மேய்க்கிற பொழுது ஒரு ஆட்டை ஓனாய் தின்று விட்டது. எஜமானனாகிய நபித்தோழர் அந்த பெண்மணி அடித்து விட்டார். அந்த முறையீடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறது. யார் ரசூலுல்லாஹ், நான் வேண்டுமானால் அந்த பெண்ணை விடுதலை செய்கிறேனே என்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை இடத்திலே கூட்டி வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட கேள்வி பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஐன் அல்லாஹ். அந்த பெண் முஸ்லிமா அல்லது காஃபிரா? அந்த பெண் முஃமினா அல்லது
இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற பெண்ணா என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிப்பது எப்படி, நாம் சோதிப்பது எப்படி? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்போம். அரபியில் ஏதாவது பெயர் இருந்தால் முஸ்லிம், தமிழில் ஏதாவது பெயர் இருந்தால் இந்து என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறேன், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏனென்றால் முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹுவை குறித்து அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஐனல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி வானத்தை நோக்கி ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னதாக நீங்கள் நசை என்கிற நபிமொழி தொகுப்பில் 1216வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணி முஸ்லீம், நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்றார்கள். முஸ்லிமா காஃபிரா, மூமின்களா அல்லது சாதாரண மனிதர்களா என்று நீங்கள் அடையாளம் தெரிய வேண்டுமானால் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எல்லா பக்கமும் இருக்கிறான். அல்லாஹ் மனித உருவில் வருவான். அல்லாஹு தஆலா அவதாரம் எடுப்பான். அல்லாஹுவை அந்த அவுலியா பார்த்திருக்கிறார், இந்த அவுலியா பார்த்திருக்கிறார், அந்த அவுலியாவுக்குள் அல்லாஹ் இருக்கிறார். இதெல்லாம் அத்வைத கொள்கை, இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கை. அல்லாஹ் என்றால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பது ஜட்ஜ்மெண்ட். வானத்தில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஏதாவது ஒரு சில இருப்பிடம் உண்டுமா, அல்லது வானத்தில் எங்காவது அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கும் பரவி இருக்கிறானா என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஒரு இருப்பிடம் உண்டு. அல்லாஹ்வுக்கென்று ஒரு இருப்பிடம் உண்டு. சிறு பிராயத்திலேயே மதரசாவுக்கு படிக்க போகும் பொழுது அர்ஷ் என்கிற வார்த்தை முஸ்லிம்களாகிய நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்முடைய காதுகளிலே விழுந்த வார்த்தை. அல்லாஹ் என்கிற வார்த்தையோடு சேர்த்து அர்ஷ் என்கிற வார்த்தையும் நம்முடைய காதுகளிலே அடிக்கடி விழுகிற வார்த்தை. அந்த அர்ஷ் அல்லாஹ்வினுடைய இருப்பிடம். இதற்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எங்காவது சொல்கிறானா? 10வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்சி யுதப்பிருல் அம்ர். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்து அர்ஷின் மீது அமர்ந்தான். அர்ஷில் அமர்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தஆலா செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அர்ஷை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய இருப்பிடம் அர்ஷ் என்கிற இருப்பிடம். மேலும் 20வது அத்தியாயத்தின் 5வது வசனம், இந்த வசனத்திலும் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையாளன் அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். வானத்தில் அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு கிளியராக தெளிவாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இனி பாருங்கள், மறுமை நாள் வருகிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், 67வது அத்தியாயத்தின் 17வது வசனம், 69வது அத்தியாயத்தின் 17வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா வ யஹ்பிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல வரப்போகிறான். எல்லோரையும் எழுப்பி நிப்பாட்டி எல்லா மனிதர்களும் பெரிய அளவில் கதிகலங்கி திடுக்குட்டு நிற்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வசனம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத். இந்த உரையினுடைய துவக்கத்தில், மறுமையினுடைய துவக்கத்தில் ஒரு சில செய்தியை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு மறுமை என்கிற நம்பிக்கை இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அது குறித்து என்ன சொன்னார்களோ நம்முடைய அறிவுக்கு எட்டாவிட்டால் கூட நம்புவது மூமின்களுடைய கட்டாய கடமை. பார்த்துத்தான் நம்புவேன், அறிவுக்கு எட்டவில்லை, ஆய்வு செய்துதான் நம்புவேன் என்றால் இஸ்லாத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து அந்த நாளில் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, ஒரு மலக்கை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. 8 வானவர்களில் அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்ற 8 மலக்குமார்களில் ஒரு வானவர் குறித்து எனக்கு தெரிவிக்கப்பட்டது வஹி மூலம். அந்த வானவர் எப்படிப்பட்டவர் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அந்த வானவருடைய காதுக்கும் இந்த தோளுக்கும், அல்லாஹ்வுடைய அரிஸ் என்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானது என்பதை
நீங்களே யூகித்து பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த ஒரு சம்பவத்தை நீங்கள் திடுக்கிடுகின்ற சம்பவத்தை கேளுங்கள். நம்முடைய இந்த காதுக்கும் தோளுக்கும் அதிகபட்சம் ஒரு சான் கூட இல்லை, உண்டுமா இல்லையா? ஒரு 4 விரல் 5 விரல் தான் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கை குறித்து அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான். அந்த ஒரு மலக்கினுடைய காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் நீங்கள் 700 ஆண்டு காலம் பயணம் செய்கிற தூரம். 700 ஆண்டுகள் பயணம் செய்கிற தூரம். அந்த பிரம்மாண்டமான அந்த வானவர்களுடைய தோற்றத்தினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, 39வது அத்தியாயத்தின் 75வது வசனம், அந்த அரிசை குறித்துள்ள மேலும் ஒரு சில விவரங்களை இந்த வசனங்களிலே பார்க்கலாம். வத்தரல் மலாயிகத்த ஹாஃபீன மின் ஹவுலில் அர்சி யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அந்த நாளில் மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய அரிசை 8 வானவர்கள் கொண்டு வந்தவுடன் அந்த அரிசை சுற்றி மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான். காரணம், அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிற நாள் அந்த நாள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க போகிற நாள் அந்த நாள். ஆகவே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா வகையான மலக்குமார்களும் அல்லாஹுவை அவனுடைய அரிசை சுற்றி கொண்டு தஸ்பீஹ் செய்வார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நேற்றைய முந்தைய உரையிலெல்லாம் நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசினுடைய நிழலை கொடுக்கிறான் என்று பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு பிரம்மாண்டமான இருப்பிடம் அல்லாஹ்வினுடைய இருப்பிடம். அதனுடைய அளவு நீளம் எல்லாம் ஹதீஸுகளிலே சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு இருப்பிடம் உண்டு, அது அரிஸ். 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் அந்த நாளில். அந்த அரிசிக்கு கீழ் மட்டும் 7 வகையான பண்புடைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கிற அளவுக்கு அது கொஞ்சம் விசாலமான இடம். அல்லாஹ்வுக்கு அரிஸ் உண்டு, அல்லாஹ்வுக்கு இருப்பிடம் உண்டு. அல்லாஹ் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் என்பவன் 7 வானங்களையும் தாண்டி அவனுக்கே உரித்தான ஒரு இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த அரிஸ் எங்கு இருக்கிறது என்றும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். புகாரியில் 3191வது நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அரிஸ் நீரின் மீது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிஸ் நீரின் மீது இருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த குறிப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் அவனுக்கென்று ஒரு இருப்பிடமாக திகழ்கின்ற அரிசின் மீது அல்லாஹ் இருக்கிறான். அந்த அரிசை வானவர்கள் 8 மலக்குமார்கள் அரிசை சுமந்தவர்களாக மறுமை நாளில் தீர்ப்பு நாளில் வருவார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் இறை விசுவாசிகள் மறுமை நாளில் அந்த அல்லாஹுவை பார்ப்பார்களா? அல்லாஹ் ஏதாவது குர்ஆனிலே அது குறித்து சொல்லி இருக்கிறானா என்றால் 75வது அத்தியாயத்தின் 22 23வது வசனம், உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்த நாளில் ஒரு சில முகங்கள் மிகுந்த சந்தோஷமுடையதாக இருக்கும். உஜூஹி யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, இலா ரப்பிஹா நாலிரா, அந்த நாளில் தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டும் அந்த முகம் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான். அவன் அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணமாம்? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த காரணத்தினால் இறை விசுவாசிகளுடைய முகமெல்லாம் சந்தோஷமான முகமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் நீங்கள் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானா, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன். புகாரியில் 7435வது நபிமொழி, நீங்கள் கண்கூடாக உங்களுடைய இறைவனை மறுமை நாளில் காண்பீர்கள். நீ இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய இறைவனை மறுமை நாளில் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக
அல்லாஹ்வை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். காரணம், யாருக்காக வேண்டி தன்னையே, தன்னுடைய வாழ்வையே, தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்தானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா காட்சி அளிக்கின்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவம் அல்லாஹ்வை பார்க்கிற காரணத்தினால் இறை விசுவாசிகள் எல்லாம் மறந்து போகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய தரிசனம் ஒரு சில மக்களால் பார்க்க முடியாது, திரையிடப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 83வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். ஒரு சில மக்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த நாளில், ஒரு சில மக்கள் அந்த நாளில் திரையிடப்படுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 77வது வசனம், இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் தமனன் கலீலா. அல்லாஹ்விடத்தில் கொடுத்த உறுதிமொழியையும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த சத்தியத்தையும் யாராவது அற்ப விலைக்கு விற்றால், அதை தூக்கி வீசினால், அல்லாஹ்விடத்திலே கொடுத்த உறுதிமொழிக்கும் சத்தியத்திற்கும் மாறாக யாராவது நடந்தால், உலாயிக லா ஹலக லஹும் ஃபில் ஆகிரத்தி வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம். அந்த நாளில் அல்லாஹு தஆலா அவர்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். பார்க்க தடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள். குர்ஆனுடைய வசனத்தோடு விளையாடியவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சத்தியத்திற்கு விரோதமாக நடந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி வாக்குறுதி எல்லாம் அளித்ததற்கு நேர்மாறாக நடந்தவர்கள். இப்படி ஒரு சாரார் அந்த நாளில் தடுக்கப்படுவார்கள் என்கிறான். இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா. அப்படி இறை விசுவாசிகளுடைய பட்டியலிலே நம்மை சேர்த்து அல்லாஹு தஆலாவை பார்த்து தரிசனம் செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆட்க வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கேட்கிறார்கள் பாருங்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் பாருங்கள். புகாரியில் 7437வது நபிமொழி. சஹாபாக்கள் அல்லாஹ்வை குறித்து கேட்ட சம்பவம். யா ரசூலல்லாஹ், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா. மறுமை நாளில் இந்த கண் கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ர். பௌர்ணமியான நேரத்தில் முழு நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டுமா? காலு லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ் என்றார்கள். கால ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸி ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸி லைஸ தூனஹா சஹாபுன். நீங்கள் மேகமில்லாத சூரியனை பார்க்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டுமா? காலலா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ். கால, அப்படியானால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக்கும் தரவுனஹு கதாலிக. அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இறைவனை நிச்சயமாக காண்பீர்கள், அவ்வளவு தெளிவாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இறைவனுக்கு உருவம் உண்டு. இறைவனை இறை விசுவாசிகள் நிச்சயம் மறுமை நாளிலே பார்ப்பார்கள் என்பதற்கு இதை விட ஒரு தெளிவான சான்று வேண்டுமா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 7492வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று, அவர் நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். காரணம், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற நேரம், கேட்பதெல்லாம் கிடைக்கப்படுகிற நேரம். பாவ மன்னிப்புக்காக வேண்டி அழுது புலம்பினால் உடனே பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அந்த சந்தோஷம் அந்த இறை விசுவாசிக்கு. வ ஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு. அந்த நாளில் அல்லாஹுவை நீங்கள் பார்க்கிற சந்தோஷம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உருவம் உண்டு. இறை விசுவாசிகள் மறுமையிலே பார்ப்பார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி தெளிவுபட அழகாக சொல்லுகிறார்கள். இனி அந்த அல்லாஹ்வினுடைய உருவம் எப்படி இருக்கும்? அந்த அல்லாஹ்வுடைய ஃபேஸ், அல்லாஹ்வுடைய அந்த முகம் எப்படி இருக்கும் என்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 147வது நபிமொழியாக பார்க்கலாம். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா அழகானதை விரும்புகிறான். காரணம், அவன் அழகானவன்.
அல்லாஹ் அழகானவன், ஆகவே உங்களிடத்தில் அழகானதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் என்பவன் மிகுந்த அழகானவன். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான கடவுள்களை நீங்கள் பாருங்கள். இந்து சமுதாய மக்களுடைய கடவுள்கள், அவருடைய குழந்தை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய கணவன் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய வாகனம் நல்ல அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், வீடு ரொம்ப மிகப்பெரிய அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அழகை மனிதன் விரும்பக்கூடியதாக இருக்கிறான். ஆனால் இந்து சமுதாய மக்கள் கடவுள் என்று வரும்பொழுது மட்டும் பாருங்கள், அவலட்சண முகத்தை உடையவர்களாகத்தான் கடவுள்களை வைத்திருப்பார்கள். நாக்கு தள்ளிக்கொண்டு 8-10 தலைகளோடு 30-40 கைகளோடு மிக கோர முகத்தோடு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் மிருகங்களுடைய தலை மனிதனுடைய உடம்பு, மனிதனுடைய தலை மிருகங்களுடைய உடம்பு, இப்படி பார்த்தாலே பயமுறுத்துகின்ற, பார்த்தாலே அருவருக்கத்தக்க, பார்த்தாலே அவலட்சணத்தை உடைய, பார்த்தாலே கடவுளின் மீது ஒரு பாசம் நேசம் வராத அளவுக்குத்தான் கடவுள் என்று வரும் பொழுது எல்லோரும் தங்களுடைய கற்பனைக்கு இப்படியெல்லாம் சித்தரித்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவனுக்கு நிகரான ஒரு அழகை நீங்கள் பார்க்கவே முடியாது. உண்மைதானே? வானத்தில் பறந்து செல்கின்ற, நிலத்தில் ஊர்ந்து செல்கின்ற, கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உலகத்திற்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வானத்தில் தெரிகின்ற எத்தனையோ படைப்புகளை நம்முடைய கண்கள் எல்லாம் கவருகின்ற வகையில் படைத்த அந்த அல்லாஹு தஆலா தன்னை ஒரு அவலட்சணம் உடையவனாகவா அல்லாஹ் வைத்திருப்பான்? மறுமை நாளில் பார்த்தால் இறை விசுவாசிகள் எல்லாம் பதறுகிற அளவுக்கு அல்லாஹ் வைத்திருப்பான். பார்த்தால் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிற வகையில், பார்த்தால் சொர்க்கமே மறந்து போகிற அளவுக்கு அழகானவன் உங்களுடைய ரப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 292வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தவுடன் மக்கள் எல்லாம் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பார்த்தது அவனுடைய ஒளியை தான். அவனை எப்படி பார்க்க முடியும்? நான் பார்த்தது அவனுடைய ஒளியை தான் என்றார்கள். ஒளி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். 293வது நபிமொழி முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தனக்கு முன்னால் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த திரை ஒளியினாலான, நெருப்பாலான திரை. அந்த திரை, அந்த ஒளியைத்தான் நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒளியை கூட உலகத்தில் இருந்து கொண்டு இந்த கண்ணை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் பார்க்க முடியவில்லை. உண்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வோடு பேசுகிற ஒரு இறை தூதர். பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது, யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உடனே அல்லாஹு தஆலா, அந்த மலை மீது என்னுடைய ஒளியை நான் செலுத்துகிறேன், அந்த மலை இருந்தால் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்றான். பிறகு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த மலைக்கு செலுத்தினான். மலை தூள் தூள் ஆனது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூர்ச்சையுற்று கீழே விழுந்தார். உலகத்தில் இருந்து கொண்டு கூட அந்த ஒளியை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பார்த்தார் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கு அழைத்து சென்றான் மேராஜுடைய நேரத்தில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி தாண்டி கூட்டிட்டு போய் சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு இடம் வந்தவுடன், இது வானவர்களுடைய எல்லை நபியே, இதற்கு மேல் நான் கூட வரக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வானவர்களுடைய தலைவர், வஹியை வாங்கி கொண்டு தூதர்களுக்கு சொல்லுகிற தலைவர். வஹியை பெற்று வருகிற பொழுதுதான் வானவர்கள் எல்லாம் கேட்பார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான் என்று. ஜிப்ரீல் சொன்னார் தான் பாக்கி உள்ளவர்களுக்கெல்லாம் விஷயமே தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நிப்பாட்டி விட்டு, இதற்கு மேல் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். அங்கே நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியை பார்த்தார். அங்கு போனவுடன் அந்த கண்ணுக்கு அல்லாஹு தஆலா பார்க்கிற அந்த சக்தியை கொடுத்தான், அவர் பார்த்தார் என்றுதான் ஹதீஸ்களிலே உண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் கூட அல்லாஹுவை இந்த கண் கொண்டு பார்த்தது கிடையாது. மறுமையில் தான் நிச்சயமாக நாம் எல்லாம் பார்க்க போகிறோம் என்பது உண்மை. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு சொல்ல வருகிற அந்த சம்பவத்தை இனிமேல் நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹுவை மறுமை நாளில் இறை விசுவாசிகள் எப்படி பார்ப்பார்கள், அல்லாஹ் அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படி காட்சி அளிப்பான், அல்லாஹ் வருகிற பொழுது அந்த மறுமை நாளினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். 79வது அத்தியாயத்தின் 38வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன். அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்ல வருகிற பொழுது வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அணி அணியாக சஃப்புகளிலே நிற்பார்கள்.
அடியார்களும் அங்குமிங்குமாக சிதறி நிற்கவெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த நாளில் அல்லாஹு தாலா எல்லோரையும் நிப்பாட்டி எப்படி அல்லாஹு தாலா எல்லோரையும் எழுப்புவான் என்றால் அணி அணியாக தொழுகையில் இருக்கிற சஃப்புகளை போல அந்த நாளில் மறுமை நாளில் அந்த அவர்கள் நிற்பார்கள். வானவர்களை குறித்து அல்லாஹ் சொன்னான், வரும் பொழுது வானவர்கள் அணி அணியாக நிற்பார்கள். மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் 89வது அத்தியாயத்தின் 22வது வசனம், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணி அணியாக நிற்கிற அந்த நாளில் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வருவான், அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ் வருவான் அந்த நாளில் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி அல்லாஹு தாலா எழுப்பி, அல்லாஹு தாலா இப்படி மனிதர்களை எழுப்பி அந்த மறுமை நாளில் நிப்பாட்ட வைத்து அல்லாஹு தாலா முதலில் தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு காட்சியளிப்பான். அல்லாஹ் மறுமையில் 2 இடத்தில் மட்டும்தான் காட்சியளிக்கிறான். 50,000 ஆண்டுகள் இருக்கிற அந்த மறுமை நாளில் அல்லாஹுவை இறை விசுவாசிகள் பார்க்கிற நேரம் 2 நேரம் மட்டும்தான். அந்த 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அந்த நாளில் 24 மணி நேரம் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி சொல்லித் தரவில்லை. அல்லாஹ்வை மறுமை நாளில் 2 முறைதான் இறை விசுவாசிகள் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதல் கட்டம் எங்கே? முதல் கட்டத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 68வது அத்தியாயத்தின் 42வது வசனம், அந்த மறுமை நாளில் யௌம யுக்ஸஃபு அன் ஸாக்கின் வ யுத்அவுன இல ஸுஜூதி ஃபலா யஸ்ததிஊன், அல்லாஹு தாலா மறுமை நாளில் தன்னுடைய கால் பாதத்தை தான், அந்த பாதத்திற்கு உரிய திரையை தான் அல்லாஹு தாலா முதலில் விளக்கி பாதத்தை காட்டுவான். இது ஒரு நீண்ட நபிமொழி. புகாரிலே பாருங்கள் 7438 4919வது நபிமொழி, நீண்ட நபிமொழி. அந்த நபிமொழியில் அல்லாஹு தாலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்ப இவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் ஒரு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வந்தோம், அவனுக்காக வேண்டி நிற்கிறோம் என்று அடியார்கள் சொல்லுவார்களாம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, அந்த அல்லாஹ்வை பார்த்தால் புரிந்து கொள்ளுகிற வகையில் ஏதாவது அடையாளம் உங்களுக்கு உண்டுமா என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். அடியார்கள் சொல்லுவார்களாம், பாதம் தான் எங்களுக்கு அடையாளம். என்ன காரணம்? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொன்னானா இல்லையா? யௌம யுக்ஸஃபு அன் ஸாக்கின் வ யுத்அவுன இல ஸுஜூதி ஃபலா யஸ்ததிஊன், இந்த வசனங்களை பார்த்து படித்த நம்பிய மக்கள் அல்லாஹ் தாலா காலை வெளிப்படுத்துவான் அந்த நாளில் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதை நம்பிய மக்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், அல்லாஹ் தாலா பாதத்தை வெளிப்படுத்துவான், மக்கள் எல்லாம் போய் அந்த பாதத்திலே போய் சுஜூதிலே போய் விழுவார்கள், ஒரு சில மக்களை தவிர. அவர்கள் யார்? முனாஃபிக்குகள். அவர்களுடைய முதுகு வளையாது, சுஜூது செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி 4919வது நபிமொழி. முனாஃபிக்குடைய முதுகு வளையாதாம். உலகத்தில் தொழும் பொழுது மக்களுக்காக, முகஸ்துதிக்காக, விளம்பரத்திற்காக தொழுத மக்கள், தொழுகையில் பொடும்போக்காக இருந்த மக்கள், அல்லாஹ்வினுடைய அந்த பாதம் வெளிப்படுகிற அந்த நாளில் போய் சுஜூதிலே விழப்போவார்கள், முதுகு பலகையை போல மாறிவிடும், சுஜூத் அவர்களால் செய்ய முடியாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி. புகாரி முஸ்லிமில் 316வது ஒரு நபிமொழி, நீண்ட நபிமொழி. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை கேளுங்கள். அந்த நாளில் ஒரு அழைப்பாளர் வருவார். எல்லாம் தீர்ப்பு முடிந்து விட்டது. யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அவர்களோடு போகிறார்கள். இப்பொழுது நரகத்திற்கு அந்த தெய்வங்களோடு, இணை தெய்வங்களோடு, சைத்தான்களோடு யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா நரகத்திலே தள்ளுவதாக தீர்ப்பளித்து விட்டான். சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்கள் யாரை வணங்கினார்களோ அவர்களோடு இப்பொழுது சொர்க்கத்திற்கும் போகிறார்கள். இப்பொழுது அங்கிருந்து ஒரு அறிவிப்பாளருடைய ஒரு சப்தம் வருமாம். இப்பொழுது யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ எல்லோரும் அவரவர்களோடு போய் நில்லுங்கள் என்கிற ஒரு அறிவிப்பு. உடனே சிலைகளை வணங்கிய மக்கள் சிலைகளோடு, சிலுவைகளை வணங்கிய மக்கள் சிலுவைகளோடு, நெருப்பை வணங்கிய மக்கள் நெருப்புகளோடு, சூரியனை வணங்கிய மக்கள் சூரியனோடு, இப்படி யார் யார் என்னென்ன பொருள்களை வைத்து வணங்கி வழிபட்டு வந்தார்களோ, அவுலியாக்களை வணங்கி இருந்தால் அவுலியாக்களோடு, ஆனால் அவுலியாக்கள் நிராகரித்து விடுவார்கள், நபிமார்கள் நிராகரித்து விடுவார்கள், நாங்கள் எங்களை வணங்க சொல்லவில்லை என்று. அது அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அவர்களோடு போய் விடுவார்கள். கடைசியில் யூதர்களும்
கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றிய முஸ்லிம்களும் நிற்பார்கள் மறுமை நாளில். அப்பொழுது அல்லாஹு தாலா கேட்கிற அந்த வாசகத்தை ஹதீஸ்களிலே நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. அல்லாஹு தாலா கேட்கிறான் அந்த மறுமை நாளில் அல்லாஹு தாலா கேட்கிறான், நீங்கள் யூதர்களை பார்த்து, நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள்? உன்னுடைய மகனாகிய உசைரை எதிர்பார்த்து நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் அவரைத்தான் வணங்கி வழிபட்டு வந்தோம். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். சப்தம் மட்டும்தான், அசரீரி மட்டும்தான். உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு நரகம்தான் என்று தீர்ப்பளிக்கப்படும். யூதர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்கள் யாருக்காக வேண்டி இந்த நாளில் நிற்கிறீர்கள் என்று கேட்கப்படும். உன்னத இறைவனுடைய மகனாகிய ஈசாவை வணங்கி வழிபட்டு வந்தோம், அவரை எதிர்பார்த்து நிற்கிறோம் என்று சொல்லப்படும். உடனே அவர்களும் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். கடைசியாக முஸ்லிம்களை பார்த்து கேட்கப்படும், நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள்? உடனே அந்த மக்கள், நாங்கள் அல்லாஹ்வை எதிர்பார்த்து நிற்கிறோம். அப்பொழுது திரும்ப சொல்லப்படும், ஏன் ஒரு அழைப்பாளர் இங்கே வந்து யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களோடு செல்லுங்கள் என்று ஒரு அழைப்பாளர் வந்து சொன்ன பிறகும் ஏன் நீங்கள் செல்லவில்லை? உடனே இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், அல்லாஹ்வே, உலகத்தில் எங்களுக்கு கிறிஸ்தவர்களோடு யூதர்களோடு நிறைய தேவைகள் இருந்தும் கூட நாங்கள் அவர்களை புறக்கணித்து வாழ்ந்த மக்கள், அவர்களோடு தொடர்பு வைக்காத மக்கள். அப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து வாழ்ந்திருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அவர்கள் பின்னால் செல்லுவோம்? நாங்கள் ரப்புக்காக வேண்டி, எங்களுடைய நாயனுக்காக வேண்டி நாங்கள் நிற்கிறோம் என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசிகளுக்கு காட்சி அளிப்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 316வது நபிமொழி, யத்தஜல்லா லஹும் யல்ஹகு கால் யத்தஜல்லா லஹும் யல்ஹகு. அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு சிரித்த முகத்தோடு அல்லாஹ் காட்சி அளிப்பான். கால ஃபயன்தலிகு பிஹிம் வயத்தபிஊனஹு வயுதா குல்ல இன்சானின் மின்ஹும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சிரித்த முகத்தோடு அந்த அடியார்களுக்கு காட்சி அளித்து அந்த அடியார்களை அல்லாஹு தஆலா நடத்தி கொண்டு செல்லுவான். அந்த அடியார்களும் அல்லாஹுவை பின்தொடர்ந்து நடந்து செல்லுவார்கள். எங்கே போக போகிறார்கள்? சொர்க்கத்திற்கு போக போகிறார்கள். முனாஃபிகின் அவ் முஃமினின் நூரன். அல்லாஹு தஆலா அந்த பாடத்தை கடந்து சொர்க்கம் செல்லுகிற காரணத்தினால் முனாஃபிக்குகளுக்கும் மோமீன்களுக்கும் அல்லாஹு தஆலா கொஞ்சம் பிரகாசத்தை கொடுப்பான். ஒரு டார்ச் லைட் போல கொஞ்சம் பிரகாசம். அந்த பிரகாசத்தை வைத்துத்தான் அவர்கள் நடந்து போக வேண்டிய ஒரு நிலை. இப்படி அல்லாஹு தஆலா சிரித்த முகத்தோடு இறை விசுவாசிகளுக்கு காட்சி அளித்து அந்த இறை விசுவாசிகளை அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டு செல்லுவான். அவனை இறை விசுவாசிகள் பின்தொடர்ந்து செல்லுவார்கள். ஹதீஸ் எடுத்து பார்த்தீர்கள், வாசகத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் இறை விசுவாசிகளை அழைத்து கொண்டு செல்லுவான். அவர்களோடு அல்லாஹ்வோடு இறை விசுவாசிகளும் செல்லுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் அந்த மறுமை நாளில் அல்லாஹு தஆலா காட்சி அளிக்கின்ற சம்பவம். அடுத்தது பாருங்கள் நண்பர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான் 19வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனம் 72வது வசனம் 70 முதல் தொடங்குகிறது அந்த வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் நீங்கள்லாம் நினைக்கிறீர்கள் நன்மையை செய்தால் சொர்க்கம், தீமையை செய்தால் நரகம். இறை விசுவாசிகள் நபிமார்கள் இப்படியெல்லாம் உண்டு, அவர்களெல்லாம் சொர்க்கம் செல்லுவார்கள். சொர்க்கம் செல்வதன் ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ கதவை திறந்து உள்ளே சென்று போவதை போல என்று நினைத்தால் அது தவறு அன்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் சொர்க்கம் செல்லுகின்ற அந்த அதிபயங்கரமான சம்பவத்தை சொல்கிறார்கள். அதுவும் ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை. சொர்க்கம் வாசலை திறந்து உள்ளே செல்லுகிற வரை எல்லோருக்கும் பதட்டம் தான், நபிமார்கள் முதற்கொண்டு பதட்டம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வஇம் மின்கும் இல்லா வாரிசுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்லியா. அந்த மறுமை நாளில் அதனை கடக்காமல் உங்களில் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. எதை கடக்காமல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நரகத்தை கடக்காமல். நரகத்தை கடக்காமல். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி புகாரியில் 7439வது செய்தி. அல்லாஹ் மறுமை நாளில் நரகத்திற்கு மேல் ஒரு பாலத்தை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுவுவான். பாலம் கொண்டு வரப்படும். அந்த பாலம் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டப்படும். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த பாலம் மிக மிக நேர்த்தியானது, மிக மிக கூர்மையானது,
மிக மிக லேசான பாலம். அந்த பாலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாலம் வழுவழுப்பான பாலம், ஏறி நின்னாலே மனிதன் கீழே சிலுப்பாகி விழுகிற வழுவழுப்பான பாலம். அந்த பாலத்தில் மிகப்பெரிய இரும்பு கொக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பாலத்தில் அகன்ற முற்கள் அந்த பாலம் முழுக்க பரப்பி விடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பாலம் அந்த பாலம் கொண்டு வந்து நரகத்திற்கு மேல் வைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7439வது நபிமொழி புகாரியிலே பார்க்கலாம். இறை விசுவாசிகள் அந்த மறுமை நாளில் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அவர்கள் சென்று விடுவார்கள். மேலும் மின்னல் வேகத்திலும் ஒரு சில இறை விசுவாசிகள் சென்று விடுவார்கள். ஒரு சில இறை விசுவாசிகள் வேகமாக அடிக்கின்ற காற்றை போல பறந்து செல்லுவார்கள். ஒரு சில மக்கள் அந்த மறுமை நாளில் பந்தய குதிரையை போல, ஒட்டகத்தை போல, இன்னும் ஒரு சில மக்கள் தவழ்ந்து தவழ்ந்து காயங்களோடு தப்பித்து சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களும் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலில் செல்கிற மக்களுடைய முகமெல்லாம் பௌர்ணமி முகம் போல இருக்கும், நட்சத்திர முகம் போல இருக்கும், சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா பிரகாசத்தை கொடுத்து அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இனி அந்த பாலத்தை கடந்து செல்லும் பொழுது நடக்கிற மக்களுக்கு கொஞ்சம் ஒளி வேண்டாமா, வெளிச்சம் வேண்டாமா? அது ஒரு இருள் சூழ்ந்த பாலம், படு பயங்கரமான நரக நெருப்பு கீழே இருக்கிறது, அதற்கு மேல் பாலம். அந்த பாலம் இருள் சூழ்ந்தது, நரக நெருப்பும் மிக கடுமையானது. அந்த பாலத்தை கடந்து செல்ல மக்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் ஒளி வேண்டுமா இல்லையா? அல்லாஹு தஆலா 57வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இறை விசுவாசியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னும் பின்னும் வரக்கூடிய ஒளியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவேன் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இறை விசுவாசிகள் அந்த பாலத்தை கடந்து செல்லும் பொழுது ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வே, எங்களுடைய அந்த பிரகாசத்தை நீ கொஞ்சம், அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் நீ நீட்டித்தாயா அல்லாஹ், எங்களுக்கு அந்த பிரகாசத்தை கொஞ்சம் நீட்டித்தாயா அல்லாஹ் என்று பாலத்தை கடந்து செல்கிற மக்கள் அந்த மறுமை நாளில் புலம்புவார்கள் என்றும் பிரார்த்தனை செய்வார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு வெளிச்சத்தோடு மக்கள் செல்வார்கள். இனி அந்த முனாஃபிக், அவனுடைய வெளிச்சம் அல்லாஹ் கொடுத்தவுடன் கொஞ்ச நேரத்தில் இறை முனாஃபிக்குகளுடைய அந்த பிரகாசம் நின்று போய்விடும். உடனே என்ன ஆகுமாம்? அந்த முனாஃபிக்குகள் யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், இறை விசுவாசிகளிடத்தில் லில்லதீன ஆமனு நுன்துர்னா நக்தஸிப் மின் நூரிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த அந்த பிரகாசத்தை எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் கேட்பார்கள். அவர்களுக்கு மறுக்கப்படும். இப்படி மறுமையில் அந்த பாலத்தை மக்கள் கடந்து செல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பர்களே, அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு இறை தூதர்களுடைய பிரார்த்தனை புகாரியில் 7437வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் நபிமார்களும் அந்த சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் செய்கிற துஆ, அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹ்வே எங்களை காப்பாற்று, அல்லாஹ்வே எங்களை காப்பாற்று, அல்லாஹ்வே எங்களை காப்பாற்று என்கிற பிரார்த்தனையோடு தான் ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் நபிமார்களும் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் 10வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதத்துன், யார் நன்மையான காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய கூலி கொடுப்பதோடு கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அதிகமாகவும் கொடுக்கப்படும் என்றால் என்ன என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 297வது நபிமொழி. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளை சொர்க்கத்திற்குள் விட்ட பிறகு கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். இறை விசுவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹ்வே, என்னுடைய மூஞ்சியை நீ வெண்மையாக்கவில்லையா? பாலத்தை கடந்து வருகிற பொழுது நரகத்தில் விழாமல் எங்களை நீ காப்பாற்றவில்லையா? எங்களுடைய நற்கர்மங்களுக்கு பிரம்மாண்டமான இந்த சொர்க்கத்தை தந்த பிறகு கூடுதலாக இனி எங்களுக்கு என்ன வேண்டும்
என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப கேட்பான் அந்த மறுமை நாளில். அந்த மக்கள் திரும்ப திரும்ப அல்லாஹ்வே நரகத்திலே இருந்து எங்களை காப்பாற்றியது போதாதா, நற்கர்மங்களுக்கு பிரம்மாண்டமான இந்த சொர்க்கத்தை தந்து எங்களை நீ கௌரவித்தது போதாதா, கூடுதல் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மீண்டும் அந்த இறை விசுவாசிகளுக்கு காட்சி கொடுக்கின்ற சம்பவத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வா யக்ஷிஃபுல் ஹிஜாப். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சொர்க்கவாசிகளை பார்த்து இப்படி கேட்டவுடன் தன்னுடைய திரையை மீண்டும் அல்லாஹ் அகற்றுவான். ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நஸரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். அல்லாஹு தஆலா தன்னுடைய முழு உருவத்தையும் அந்த இறை விசுவாசிகளுக்கு சொர்க்கத்தில் காண்பித்தவுடன் அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், அல்லாஹ்வே அந்த சொர்க்கவாசிகளுடைய நிலை எப்படி மாறுமாம், அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை எல்லாம் மறந்து போய் அந்த அல்லாஹ்வை அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்களாம். இதுதான் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அல்லாஹ்வுடைய தரிசனம் இறை விசுவாசிகளுக்கு மறுமை நாளில் கிடைக்கின்ற அந்த ஒரு பாக்கியம் தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறானே, நன்மையும் உண்டு கூடுதல் உங்களுக்கு கூலியும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பதை தவிர அல்லாஹ் என்பவன் சூனியமானவனோ, அல்லாஹ் என்பவன் பூஜ்ஜியமானவனோ, அல்லாஹ் என்பவன் உருவமே இல்லாதவன் மறுமையிலும் உருவம் இல்லாதவனோ அல்ல. அல்லாஹ் என்பவன் உருவம் உள்ளவன். உருவத்தை நாம் கற்பனை செய்தல் கூடாது. அல்லாஹ் நிச்சயம் இந்த மறுமை 7 வானங்களையும் தாண்டி அரிசில் அல்லாஹு தஆலா இருக்கிறான். மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான். இறை விசுவாசிகளை சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வே அழைத்து செல்லுவான் என்றெல்லாம், சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் காட்சி அளிப்பான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுவை பார்க்கின்ற, அல்லாஹுவை தரிசனம் செய்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள வேண்டும். அந்த பாலத்தை இறை விசுவாசிகள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கடந்து செல்லுவார்கள் பௌர்ணமி முகத்தோடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். மறுமை நாளில் அவரவர்கள் வணங்கிய தெய்வங்களோடு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எல்லா இணை வைப்பாளர்களும் முஸ்ரிக்குகளும் செல்லுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே காத்திருந்து அவனுடைய தரிசனத்தை பெற்று சிரித்த முகத்தோடு தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பதாக வாக்களித்தானே, அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்த வேண்டும். மறுமையிலும் சொர்க்கத்தில் உயர் அந்தஸ்தை தர வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்வான அந்தஸ்தை நமக்கு தர வேண்டும். சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டும் நாம் பிரிந்து விடக் கூடாது. உலகத்தில் எப்படி நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வேன், அவர் தடுத்தால் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன், அவர் சொன்னால் உயிரையும் கொடுத்து அதை நிறைவேற்றுவேன், அவருடைய சிறிய பெரிய அனைத்து அமல்களையும் என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றுவேன் என்று எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நேசம் வைத்தோமோ, பாசம் வைத்தோமோ, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமையில் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அவரோடு சொர்க்கத்தில் அவர் ஒரு இடத்தில் நாம் ஒரு இடத்தில் அல்ல, அவரோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்கிற ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று நாமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.